வெல்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவிஎஸ்ல யூனிட் 3 அவர் சொசைட்டி நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன விழாக்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் கொண்டாடுறோம், விழாக்கள் வந்து எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து விழாக்களை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க ஒற்றுமையை காட்டுறதுக்காக தான் என்ன செய்கிறோம் விழாக்கள் கொண்டாடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபெஸ்டிவல். We celebrate many festivals. Some are celebrated to thank nature and other are local celebration. அதாவது நம்ம நிறைய விழாக்கள் என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம். அதில் வந்து சில விழாக்கள் வந்து இயற்கைக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் சிலர் வந்து உள்ளூர் விழாக்களாகவும் என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம். ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் அக்கேஷன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் யூனிட்டி. அதாவது எல்லா விழாக்களுமே நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் திருவிழாக்களை கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்து ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். பொங்கல். டு யூ நோ ஒய் வி செலிப்ரேட் பொங்கல்? அதாவது பொங்கல் ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா? பொங்கல் இஸ் ஏ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதாவது அறுவடை திருநாளாக என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம். அதாவது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணி அறுவடை செய்வாங்கல்லப்பா நெல்லை, அந்த திருநாளை வந்து கொண்டாடுறதுக்காக என்ன செய்கிறாங்க இந்த பொங்கல் கொண்டாடுறாங்க. ஏ குட் ஹார்வெஸ்ட் பிரிங் ஹாப்பினஸ் டு ஆல். டூரிங் பொங்கல் வி தேங்க் நேச்சர் ஃபார் த கிவிங் அஸ் த ஃபுட் வி ஈட். அதாவது நமக்கு வந்து இயற்கைக்கு நன்றி செலுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்கோ கொண்டாடுறாங்கோ. அதாவது சூரியன். சரிங்களா? அதுக்கு நன்றி செலுத்த தான் என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த சூரியன் இருந்தால் தான் என்ன செய்யுங்க தாவரங்கள் வளரும், நமக்கு சாப்பிட என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும். அதை நன்றி செலுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்கோ இந்த பொங்கல் நாளை வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். we celebrate பொங்கல் ஃபார் 4 days. each days have a unique ஃபீச்சர். அதாவது 4 நாள் என்ன செய்கிறாங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. சரிங்களா? அந்த 4 நாள் ஃபஸ்ட்டு நாள் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா போகி அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க. போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க சுத்தம் பண்ணுறாங்க. வீட்டை சுத்தம் பண்ணி பழைய பொருட்கள்லாம் என்ன செய்கிறாங்க தீ வச்சு எரிச்சிட்றாங்க. அதாவது பொங்கல் கொண்டாடுறதுக்கு முதல் நாள். சரிங்களாப்பா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. On this day, people discard old things and clean their homes. They also paint the walls with limestones, making the houses spring bright and clean. They draw beautiful columns in front of the house. They burn old and damaged items. Burning tires and plastic items make the air dirty. This should be avoided. அதாவது பொங்கல் நாள் முந்தின நாள் வந்து பழைய பொருட்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தீ வச்சு எரிச்சிட்றாங்க. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு என்ன செய்கிறாங்க இந்த போகி பண்டிகை கொண்டாடுறாங்க. அடுத்து பாருங்கள். செகண்ட் டே தை பொங்கல். ஆன் திஸ் டே பீப்புள் ப்ரிப்பேர் பொங்கல் இன் எ ரா பாட் வித் நியூலி ஹார்வெஸ்ட் ரைஸ். தே ஒர்க்ஷிப் அண்ட் தேங்க் த சன். அதாவது சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக என்ன செய்கிறாங்கோ இந்த தை பொங்கல் கொண்டாடுறாங்க. இதில் வந்து பானையில் என்ன செய்கிறாங்க பொங்கல் வச்சு என்ன செய்கிறாங்க கரும்பெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. அடுத்து பாருங்கள். தேர்ட் டே மாட்டுப்பொங்கல். இட் இஸ் ஏ செலிப்ரேஷன் டு தேங்க் கேட்டில் விச் ஒர்க் ஹார்ட் ஃபார் அஸ். கேட்டில் ஆர் டெக்கரேட்டட் அண்டு ஒர்க்ஷிப்டு ஆன் திஸ் டே. அதாவது மாட்டுப்பொங்கல் வந்து விலங்குகளுக்கு நன்றி அதாவது மாட்டுக்கு நன்றி செலுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா விவசாயம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறது என்னது தான் இந்த மாடு தான். இதை நல்லா க்ளீன் பண்ணி என்ன செய்கிறாங்க கொம்புலாம் பூ சுற்றி பொட்டு வச்சு என்ன செய்கிறாங்கோ இந்த மாட்டுப்பொங்கல் என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க. அடுத்து பாருங்கள். ஃபோர்த் டே காணும் பொங்கல். உழவர் திருநாள். இட் இஸ் எ டே ஃபார் தேங்கிங் ஃபார் த ஃபார்மர்ஸ். People also visit relatives, friends, temples and scenic spots and have fun together. அதாவது இது வந்து உழவர்கள் என்ன செய்கிறாங்கோ உழவர் திருநாளாக என்ன செய்கிறாங்கோ கொண்டாடுறாங்க. இதில் வந்து விவசாயிகள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸை பார்க்குறது, ஒன்றா சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கோ 4வது நாள் என்ன செய்கிறாங்கோ கொண்டாடுறாங்களாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். டிக் த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வீட் பொங்கல். அதாவது இனிப்பு பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை டிக் செய்யணுமா. இங்கே என்ன இருக்குது அரிசி, வெல்லம், முந்திரி, பால், பருப்பு, இது எல்லாமே தேவை. சரிங்களா?
அப்போ இந்த மிளகாயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, டிக் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், லோக்கல் ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழாக்கள், உள்ளூர் விழாக்கள். வான்மதி went to see the local village festival with her grandfather. Observe the picture and see what happened there. அதாவது உள்ளூர் லோக்கல் திருவிழாக்களில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நிறைய ஊஞ்சல் போட்டிருப்பாங்க, அப்படி தானேப்பா, ஊஞ்சல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, வச்சு ஆடுவாங்க. அடுத்து கீழே பாருங்கள், நிறைய என்ன இருக்கும், சி பார்ட் கலர்ஃபுல் பேங்கிள்ஸ், பலூன்ஸ் அண்டு சம் டாய்ஸ். அதாவது திருவிழாவுக்கு போனோம்னா நமக்கு என்ன வாங்குவோம், வளையல் இருக்கும், பலூன் இருக்கும், பொம்மை இருக்கும், நமக்கு என்னது, அதுக்கப்புறம் தின்பண்டங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், திருவிழாக்களில் போய் என்ன செய்வோம், வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும், திருவிழாக்கள் நடைபெறும். சரிங்களா? அப்போது நம்ம திருவிழாவில் என்ன செய்யலாம்னா, ஊஞ்சல், விதவிதமான ஊஞ்சல் ஆடலாம். கிராமப்புறங்களில் வந்து இந்த கரகாட்டம், புலியாட்டம் இதெல்லாம் என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, வளையல், பலூனு, பொம்மைகள்லாம் என்ன செய்யலாம், நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ், டெக்கரேட் அண்ட் கலர் த டெம்பிள் கார். அதாவது இங்கே ஒரு தேர் படம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நல்லா வரைஞ்சிட்டு ஸ்கெட்ச் அடிக்கணும். சரிங்களா? ஸ்கெட்ச் அடிச்சுட்டு வீட்டில் உள்ள மாட்டு கேட்டுட்டு ஸ்கெட்ச் அடிங்க. இன்னைய கிளாஸ் வந்து இதுவரை இப்போ ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்ததை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.